என்னென்னு நடக்கும் வாங்க பார்க்கலாம். இது ஐயாவோட பேர் இது சாமி வருவாங்க. பெரிய பேர் இந்த வருஷம் தான் பார்க்குற பேர் இல்லை. பல வருஷம் வந்து பூஜை இந்த வருஷம் தான் இந்த பேர் பார்க்குற நம்ம கொடுக்குற மிக்ஸு பேர் தூக்கிட்டு வர்றது பார்க்குறது. இதில் மட்டும்தான் நான் போயிருக்கேன், வேறு எதுலேயுமே போனதில்லை. ஆனால் இங்கே பயங்கரமாக ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, அப்படியே தலையில சுத்த வைக்கிறாங்க. உயிர் வைத்த காத்திட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொண்டு வராங்க. அடுத்து அவங்க குதிரை எப்படி இருக்குது அப்படின்ற ஓட்டி காமிப்பாங்க. அந்த இடம் இந்த இடம் எங்கள் குதிரை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஓட்டி காமிப்பாங்க. இந்த வெள்ளை குதிரை போதில் தம்பி ஓட்டிகிட்டு போகிறாரில்ல, துருசுன்னு சொல்லுவாங்களாமா. அந்த ஸ்லோவாக ஓடும், அந்த துருசுங்கிறப்ப அந்த அழகாக அந்த ஸ்லோவோட ஸ்பீடில் ஓடுறது. அந்த அந்த குதிரை நல்லா போகுதுன்னு உடனே பேசிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில். அப்புறம் இங்கே ஒரு ஐயா நல்லா ஓட்டினாங்க. அப்புறம் இந்த தம்பியும் அந்த ஐயாவுக்கும் ஒரு இந்த குதிரை தான் அந்த துருசு போகிற ஐயாவுக்கும் போட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. சும்மா அவங்கவுங்க குதிரையை அவங்கவுங்க ஸ்டீலாக கட்டுவாங்க. அந்த இது இங்கே ஷோ நடத்துவாங்க. இதெல்லாம் காங்கேய மாடு. இந்த மாடெல்லாம் இதெல்லாம் காங்கேய மாடு. ஒவ்வொரு மாடும் இந்த மாட்டை வந்து ஐயா கண்ணுக்குட்டிலே வாங்கினதா சொன்னாங்க. கண்ணுக்குட்டிலே வாங்கிட்டேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. லம்பாடி கண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஸுக்கு பயன்படுத்துகிற கண்ணு இவங்கலாம் இங்கே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓனர்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க அந்த அண்ணெல்லாம். என்ன மழை ரொம்ப அடித்து பேஞ்சிருச்சு கோவியில், அந்தியூர், ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப மழை. நன்றி. அடுத்து நம்ம பரூர் மாவட்டத்தில் பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணெல்லாம் 45,000 வரும்னு சொல்கிறாங்க ஐயா. இது 45,000 வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து 19 ரூபாய்க்கு கேட்குறாங்க ஐயா. 20 ரூபானா கொடுத்துர்லான்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோயா ஐயா? சரி சரி, அதாயா அங்கிட்டு. சரியா, பார்த்து வந்துடுறேன். சரியா, இது வந்து 19 ரூபா. இதுவுமே ரேஸுக்கு தான் பயன்படுத்துவாங்க. சின்ன கண்ணுக்குட்டியாக இருக்க 19 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 20 ரூபானா கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க ஐயா. 2 மாடு சேர்ந்து கண்ணுக்குட்டி, 2 கண்ணுக்குட்டி சேர்ந்து ஜோடி. இந்த ஜோடி வந்து
35ன்னு சொன்னாங்க ஐயா. ஐயா 35 தானே? இதாயா 35ஆயா? இது 35 ஐயா கேட்குறாங்க. வந்து அனுசரித்து கொடுப்பாங்க. இது இந்த ரேஸ் மாடு தான், ரேஸ் கண்குடி தான். எல்லாமே ரேஸுக்கு நன்றி ஐயா. நன்றியா, நன்றி. இப்போ வந்த சிங்கத்தை பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் கவனமாக போகணும். அவங்க எல்லாம் கொஞ்சம் கோவக்காரங்க, மோசமானவங்க. கொஞ்சம் கவனமாக போகணும். என்ன கேட்டிங்கன்னா பர்கூர் மலை மாடுகள் ரேஸுக்கெல்லாம் நல்லா பயன்படுத்துவாங்க. இவங்களும் லம்பாடி மாடு தான். அன்னைக்கு ஓனர் போல் இருக்குது. அன்னைங்க கேட்கலாம் விலை எவ்வளோண்டு, நமக்கு எதாவது பிடிச்சிருந்தா கேட்கலாம். 46 ரூபா இந்த ஜோடி. இது அன்னை சொல்கிறாங்க. ஐயா தான் ஓனர். இது வந்து ஐயா 42,000 ரூபா சொல்கிறாங்க. வாங்க நம்ம அப்படி போகலாம். எவ்வளோக்கு ஆகுனீங்க? 13 ரூபாயா? ஐயா சரி சரி ஐயா. இது 13,000 கைக்கா, பரவாயில்ல. அண்ணே சரி, உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. எந்த ஊருண்ணே? அன்னை தருமபுரிலேருந்து இந்த மாட்டை ஓட்டிக்கிட்டே வந்திருக்கா. தருமபுரி மலை மாடு. கண்ணுக்குட்டி தம்பியை கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் போனாலே பாஞ்சு வரானே. போனால் போலான்றியான். சாரா தம்பி நம்ம பக்கம். பர்கூர் மாடு, காங்கையா மாடு, பர்கூர் மாடு வாங்கி வச்சுருக்காங்க. காளை மாடு பக்கத்தில் போனால் குத்த வருங்க. அதனால் ஓரம் பண்ணிட்டுருக்குறேன். முன்னாடி ஒருத்தங்கெல்லாம் நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே மலை மாடு தான். அவங்க மட்டும் தான் விட நம்மளெல்லாம் விடாது. உள்ளே போட்டு தள்ளி தான் மறுவிட போவாங்க. எல்லாம் காங்கையும் கலைகள். பர்கூர் நாட்டு மாடு தான். காதில் ரத்தமே வந்துருச்சு பயலுக்கு. இன்னும் சண்டை விட்டுருக்காங்க. கடை முட்டிக்கிறாங்க. பெரும்பாலும் மாடு எதுக்கு வாங்குவாங்க? வெட்டுக்கு தான் வாங்குவாங்க. கண்ணுக்குட்டியை மட்டும்தான் வளர்ப்புக்கு வாங்குவாங்க. பர்கூர் மாடுகள்லாம் கொஞ்சம் உழைப்புக்கு பேர் ஓட்டுற மாடுகள். இந்த ஆடமே கட்ட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு மட்டும். இதெல்லாம் விற்பனை ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் விற்பனை ஆகி போயாங்க. அருமையான மாடு. போட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி காலையெல்லாம் வாங்கிட்டு போய் மேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. வந்து அன்னை வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. பசுமாடு. இது வந்து மலை மாடு. அதனால் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி கொண்டு போக முடியாது. அதனால் இப்படி பண்ணி தான் பண்ண முடியும். இல்லாட்டி முட்டி போடுவோம் ஆளை. வளர்ப்புக்கு கண்ணுக்குட்டியும் இது வாங்கிட்டு போகிறாங்க. மாடு 30 ரூபாய்க்கும் கண்ணுக்குட்டி 9 ரூபாய்க்கும் முடிச்சுக்காங்க. இந்த மாடை இப்படி கொண்டு போக முடியாது. அது வந்து ரொம்ப பாய்ச்சலாக இருக்கும். அந்த மாடெல்லாம் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லது தான். ஏன்னா மலையில் வாழ்கிற மாடு. காங்காய மாடு வராங்க தம்பி.
வந்து மாடு வாங்க வந்திருக்காங்க. இங்கே 2 கண்ணுக்குட்டி பார்த்துட்டாங்களா, 27 ரூபா பக்கம் கேட்டாங்களா. வண்டி வாடகை எவ்வளோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பட்டி மாடு கிளம்புது. ஐயா தண்ணி காடை கொண்டு வராங்க. அண்ணா கொஞ்சம் விலையே நின்றுங்கண்ணே. ஐயா கொஞ்சம் விலையே நின்றுங்கய்யா. ஏன்னா மலை மாடு. ஒரு மாட்டை கூட்டிட்டு போறாங்க கைட்ட பிடிச்சி. இதே மாதிரி 2 கவுரு போட்டு 2 வண்டியில் கையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. இதே மாதிரி விட்டையே இப்படியே கொண்டு போய் கரெக்டில் விட்டாங்கன்னா மேயும். திருப்பி அடுத்த வருஷம் ஓட்டிகிட்டு வருவாங்க. ஓட்டிகிட்டு வருவது சும்மா கீழே ஓட்டிகிட்டு வருவாங்க. டெம்போ இந்த மாதிரி டெம்போவில் தான் ஓட்டிகிட்டு வருவாங்க. அங்கேயும் இதே மாதிரி தான் கவுரு போட்டு கம்பு 70 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு கம்பு 70 ரூபா. நல்ல கம்பு தான் இருக்குது. 100 ரூபா 120 ரூபாய் கூட இருக்காமா. 70 ரூபாய்க்குலேருந்து ஆரம்பம். சரியா நான் இது வந்து ஒரு ஐயா கூட போய் எடுத்தது. அடுத்து நம்ம இன்னைக்கு எடுப்போம் வீடியோ. ஐயா ஐயா ரெண்டுமே எடுத்துருவையா பார்ப்பலாம். ரெண்டுமே எடுத்து ஐயா எனக்கு எடுத்து கொடுத்தது வீடியோ. ஐயா உடனே வளர்ப்புக்கு பருகுருமா வாங்கிட்டு போகிறாங்க. குதிரை வாங்கிட்டு போகிறாங்க. இது எல்லாமே மலை மாடு தான். இது மலை மாடு தான். விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. பட்டி இல்லாமே மலை மாடு தான் அது நிப்பாட்டிருக்காங்க. மண்ணுக்குள்ள போட்டு பெட்டினது. ஆமாண்ணே. இந்த இலையை அப்படி இங்கிட்டு போட்டால் சாப்பிடுமானே தெரியல இலைய. அன்னை ஜோடி கண்ணுக்குட்டிலாம் 22 ரூபா வரும்னு சொல்கிறாங்க. ஒரு கண்ணுக்குட்டி 12 ரூபா அப்படி தான் வரும்னு சொல்கிறாங்க. அண்ணன் என்ன விற்கிறாங்க பழையதாக சொல்கிறாங்க. அண்ணே நம்பர் வேணால் தரேன் உங்களுக்கு. யாராவது என்ன கேட்டுக்குங்க. அண்ணே நம்பர் சொல்கிறீங்களாண்ணே? நம்பர் 97 500 47 57 2. பர்கூர் மாடு வேணும்னா அண்ணன்ட்ட கால் பண்ணி கேட்டுக்குங்க. கேட்டுக்கலாம். பிரமேசம் வாட்ஸ்அப்காரரு. சரி. எந்த ஊருண்ணே நீங்கள்? அந்தியூர் பிரமேசம். அந்தியூர் லோக்கல் தான். சரி. நாங்கள் வருஷம் தாத்தா காலத்துலேருந்து பண்டிகைக்கு வந்து அண்ணே சரி சொன்ன நாங்கள் மாடு வாங்கிட்டு வந்து இப்போ அண்ணே சரி 100 மாடு 200 மாடு வாங்கிட்டு வாங்கிட்டு வைப்பீங்க. ஆமாம். ஆதி காலத்துடைய சரி நடைமுறையை காப்பாற்றுறோம். அண்ணே சரி இங்கே வந்து எல்லா மாடும் வாங்கலாம். அண்ணே சரி எல்லா ரகமான மாடுகளும் கிடைக்கும். அண்ணே சரி ரேட்டுக்கு தரம் கரெக்டாக இது கிடைக்கும். அண்ணே சரி.